பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த செந்தில் லூசுத்தனமாக மீனா கிட்ட எகிரிக்கிட்டு இருக்காப்ல. உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, உனக்கு நீ வேணும்னே தான் பொண்ணு பார்க்க அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நைட் டைமில் அவன் சத்தம் போடுறது வெளியிலலாம் கேட்க ஆரம்பிச்சிடுது. நம்ம பாண்டியன் காதில் விழுந்தா சும்மா விடுவாரா? நேராக போயிட்டு பயங்கரமாக கத்தி கதவை தட்டுன்னு தட்டிடுறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் செந்தில் கதவை ஓப்பன் பண்ணிட்டு செந்திலும் மீனாவும் வெளியில் வராங்க. எதுக்காக இப்படி 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை காலையில் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகணும்ல, இவ தானே அழைச்சிக்கிட்டு போனா, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே அப்படிங்கிற மாதிரி பழியெல்லாம் தூக்கி செந்தில் மீனா மேலே போடுறாங்க. ஸோ இதை கேட்குற பாண்டியனுக்கு பொறுத்துக்கவே முடியல. எப்படா நீ ஒரு பொம்பளைக்கிட்ட இப்படி எகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உன் அம்மாவும் எப்படி இருக்கோம் பாரு, என்னைக்காச்சும் உன் அம்மாவை நான் திட்டியிருக்கேனா? நீ என்ன உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கிட்ட இப்படி சண்டைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக 2 பேரும் திட்டுறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய நல்லவனா, அவ்வளோ அக்கறையாக இருந்திருந்தா நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செந்தியில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாப்புல நம்ம பாண்டியன். அதே டைமில் அடிக்க வரையா போகிறாரு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக மீனா பாண்டியனோட கையை பிடிச்சிடுறாரு. எதுக்காக இப்போ அவரை அடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் அப்பா என்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செந்தில் மீனாவை தான் பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் முழுக்க முழுக்க மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மீனா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவரை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம செந்தில் மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுதாங்க இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே போயிருக்கு. இங்கே சரவணன் வேற இருந்துக்கிட்டு என்னடா இது நம்ம கல்யாணத்தை வச்சு வீட்டுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நேராக போய் அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிடுறாரு, என் கல்யாணத்தை வச்சு மற்றவங்க யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்கப்பா. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணனால தான் எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி காமிக்காதீங்க, அதனால தான் அவங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு ஃபைனலாக சொல்லிடுறாப்புல. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. பெருசாக எதுவும் நடக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.